நற்கருணை ஓர் இயேசுவே. சரணம் 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 சரணம். நற்கருணையை என்றென்றும் போற்றிடுவாய் மனமே. சகரி சகரி கபதசபா நகரி பகசாரி சனிதபா. மேலான அன்பை நம் மீது வைத்து எம்மோடு என்றும் தங்க எண்ணினார். தாம் பாடுபடும் முன்னே தம் சீடரோடு நற்கருணையை ஏற்படுத்தினார். இறைவனின் மறையுடல் இதுவே, இறைவனின் மாட்சிமை இதுவே, இறைவனின் மறையுடல் இதுவே, இறைவனின் மாட்சிமை இதுவே. என்றும் விசுவசிப்போம், இதை ஏற்றுக்கொள்வோம். நற்கருணையை என்றென்றும் போற்றிடுவாய் மனமே. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி பொதுக்காலம் 24ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 2 முதல் 12 வரை. அன்பிற்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 1-3 வரை. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும்
ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நம் ஆன்மா இறைவனோடு இணைவதற்கு நம் ஆசைகள் எவ்வாறு தடையாக இருக்கின்றன என்பதற்கு புனித சிலுவை யோவான் ஒரு அழகான உதாரணம் தருகின்றார். அதாவது, ஒரு பறவையை ஒரு கயிறால் கட்டி போட்டிருப்பது போல நமது ஆன்மாவை நாம் ஆசைகளால் கட்டி போட்டிருக்கிறோம் என்கிறார் அவர். ஒரு பறவையின் இயல்பு வானில் சுதந்திரமாக தெரிந்து இயற்கையில் இணைந்து இன்பம் துய்ப்பது. அதேபோல மனித ஆன்மாவின் நோக்கம் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி இறைவனோடு இணைந்து இன்பம் துய்ப்பது. ஆனால் கடவுளோடு ஒன்றிணைவதற்கு நம்மில் தடையாக இருந்து மனித ஆன்மாவை கட்டி போடுபவைதான் ஆசைகள். நம்மில் ஒரு சிலர், என்னிடம் எந்த பேராசையும் கிடையாது, பேராசை கொண்டு எந்த மனிதரையும் நான் கெடுப்பதும் கிடையாது, சாதாரண எளிய வாழ்விற்கான அவசியமான ஆசைகள் தான் என்னிடம் இருக்கின்றன என்று கூறலாம். இத்தகைய எளிய வாழ்விற்கான ஆசைகள் நம்மிடம் இருப்பது தவறில்லை என்றாலும் அவற்றிலேயே மூழ்கி கடவுளை மறக்கின்ற பொழுது சாதாரண ஆசைகள் கூட நம் வாழ்வின் முழுமையை நோக்கிய பயணத்தில் தடையாக மாறிவிடுகின்றன. புனித சிலுவை யோவானின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், ஒரு பறவையை தடிமனான கயிறால் கட்டி போட்டிருப்பதும் சரி, மெல்லிய நூலால் கட்டி போட்டிருப்பதும் சரி ஒன்றுதான். மெல்லிய நூலை அறுத்து எறிவது எளிதுதான் என்றாலும் அது கட்டப்பட்டிருக்கின்ற வரை பறவையால் பறக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர், அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தின் என்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கூறுவது புனித சிலுவை யோவானுடைய கருத்தோடு இணைந்து செல்வதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பொருளும் பணமும் தம்மிலே தீமையற்றவை என்றாலும் அவற்றின் மீது பற்று கொண்டு அவைதான் மகிழ்ச்சியான வாழ்விற்கான அடித்தளம் என்கிற மனநிலையோடும் அவற்றின் அடிப்படையில் நம்மை உயர்வானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடும் அவற்றை தேடுகின்ற பொழுது அவை நம் சோதனைக்கும் தீமைக்கும் அழிவுக்கும் காரணமாகி விடுகின்றன. இத்தகைய ஆபத்தை குறித்து புனித பவுலும் சிலுவை யோவானும் நம்மை எச்சரிக்கின்றனர். மற்றபடி வாழ்வின் சில அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பொருளாதாரத்தை தேடுவது எந்த வகையிலும் தவறானதாக ஆகிவிட முடியாது. பற்றும் ஆசையும் நம்மிடமுள்ள பணத்தையும் பொருளையும் நம் அழிவிற்கான காரணங்களாக ஆக்கிவிடுகின்றன. அதே வேளையில் அன்பும் சமூக சிந்தனையும் நம் பணத்தையும் பொருளையும் ஆக்கத்திற்கான காரணங்களாக ஆக்கிவிடுகின்றன. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இயேசுவை பின்பற்றிய ஒரு சில பெண்களை பற்றிய குறிப்புகளை லூக்கா நற்செய்தியாளர் கொடுத்துவிட்டு இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். லூக்காவின் வார்த்தைகள் நம்மிடம் இருக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டு நாம் எவ்வாறு நல்லவர்களாகவும் இருக்க முடியும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஷ்மெல்க் என்றொரு யூத ரபி வாழ்ந்து வந்தார். ஏழ்மையான வாழ்வு நடத்தியவர் அவர். எனினும் வறுமையில் வாடுகின்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தன்னால் முடிந்த தாராளமான உதவிகளை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருந்தார். ஒரு முறை இறந்து உண்பவர் ஒருவர், வழக்கமாக பிச்சை எடுக்கிறவர் என்று சொல்கிறோமே, அந்த நபர் அவரிடம் வந்து தனக்கு ஏதாவது உதவி செய்யும்படி கேட்டார். இவரது கையில் எந்த பணமும் இல்லை. தன் மனைவியின் கைப்பையை பார்த்தார். அதில் ஒரு தங்க மோதிரம் இருந்தது. எதையும் யோசிக்காமல் அதை எடுத்து அந்த இறந்து உண்பவரிடம் கொடுத்து விட்டார். சிறிது நேரத்தில் வந்த அவரது மனைவி மோதிரத்தை காணாமல் விசாரித்த பொழுது நடந்த விஷயத்தை இந்த ரபி சொன்னார். இதை கேட்ட மனைவி அவரை கடுமையாக திட்டினார். ஏறத்தாழ 1000 ரூபாய் மதிப்புள்ள மோதிரத்தை பிச்சையாக போட்டு வந்து நிற்கிறீர்களே, உடனே சென்று வாங்கி வாருங்கள் என்று அவரை விரட்டினாராம். ரபியும் பிச்சைக்காரரை தேடிச் சென்றார். அவரை பார்த்து, நான் உனக்கு கொடுத்த மோதிரம் ரூபாய் 1000 மதிப்புள்ளது.
குறைவான தொகைக்காக யாரிடமும் அதை கொடுத்து ஏமாந்து விடாதே என்று சொல்லிவிட்டு திரும்பினாராம். அன்பிற்குரியவர்களே, பொருளால் நம்மை வளர்த்து கொள்ளவும் முடியும், நம்மை வருத்தி கொள்ளவும் முடியும். பொருளால் நம்மை ஆக்கிக் கொள்ளவும் முடியும், நம்மை அழித்து கொள்ளவும் முடியும். பொருளால் நம்மை உருவாக்கி கொள்ளவும் முடியும், நம்மை உருக்குலைத்து கொள்ளவும் முடியும். செல்வத்தின் பயன் ஈதலே என்று புறநானூறு கூறுவதை நம் மனதில் இருத்தி நம்மிடமிருக்கின்ற செல்வத்தை விழிப்புணர்வோடு பயன்படுத்த இன்றைய நாளில் கடவுளிடம் வரம் கேட்போம். மன்றாடுவோமாக. இறைவா, எம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொருளாதார செல்வத்தை சமூக மற்றும் தனி மனித வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் தாராள மனப்பான்மையை எங்களுக்கு தருவீராக. ஆமேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்று